இன்னைக்கு பாட்டி சமையல்ல பாரம்பரிய முறையில் நீராகாரம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இன்றைய காலத்துல நீராகாரம் புரோபயோட்டிக் நிறைந்த உணவு உடம்புக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீராகாரம் பழைய சோறுன்னு அதைத்தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்ப முதல்ல நீராகாரம் எப்படி செய்வதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து புளிச்ச தண்ணி எப்படி தயார் செய்வது எனவும் பார்ப்போம். நீராகாரம் பழைய சோத்துல இருக்கிற தண்ணி தான் நீராகாரம். நீராகாரம் தயாரிக்கணும்னா முதல்ல சோறாக்கணும். என்ன இது சோறாக்கி தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில சாப்பிட்டா அது பழைய சோறு. அதுக்கு ஒரு வீடியோவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. பழைய சோறும் நீராகாரமும் ருசியா இருக்கணும்னா அதை தயாரிக்கும் முறையில சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படி தயாரிக்கும் முறையை தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். பழைய சாதம் தயாரிக்க குக்கரில் அரிசியை போட்டு சோறாக்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சா பழைய சாதம் ருசியாக இருக்காது. அதுபோல் சில பேர் சோறாக்கி அதை ஆற வச்சு அதில் தண்ணி ஊற்றி அது கூடவே தயிரும் சேர்த்து ஊற்றி வச்சு பழைய சோறு தயார் பண்ணுவாங்க. அதுவும் இயற்கையாக செய்த பழைய சாதம் மாதிரி ருசியாக இருக்காது. அதனால பானையில் அரிசி போட்டு சோறாக்கி சோறை வடிச்சிட்டு சோறை ஆற வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். அதில் இருக்கிற நீராகார தண்ணீர் குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். சோறாக்குறதுக்கு ஒரு பானையில் 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்து தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் அந்த பானையில் எவ்வளவு அரிசி வேகுமோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். சோறாக்க பயன்படுத்துகிற தண்ணியும் அரிசியை கழுவுற தண்ணியும் ஒரே தண்ணியாக இருக்கணும். அதாவது உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போதான் பழைய சோறும் நீராகாரமும் ருசியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அடுப்பை குறைச்சி வைக்கக்கூடாது. கொதிக்கிற தண்ணியில் தான் அரிசியை போடணும். தண்ணி கொதிக்காமல் இருக்கும்போது அரிசியை போட்டு வேக வச்சா அரிசி ஊறி போய் அரிசி வெந்துடும். ஆனால் பழைய சோறு நொந்து போயிடும், நல்லா இருக்காது. கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போடவும் கொஞ்ச நேரத்துலேயே அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கரண்டியால் கலக்கி விடணும். ஏன் அரிசி போட விட்டு அரிசியை லேசாக ஒரு கரண்டியால் கலக்கி விடணும்னா சில நேரம் அரிசி பாத்திரத்தோட அடியில் தங்கிரும். அதனால லேசாக கலக்கி விடணும். கரண்டியால் கலக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்கணும். அரிசி 3/4 பதம் வெந்து வரவும் வடிச்சிடணும். அரிசி ரொம்ப குலைவா ஆக்கிடக்கூடாது. குலைவா ஆக்கிட்டாலும் பழைய சோறுக்கு நல்லா இருக்காது. இப்போ சோறு வெந்துருச்சு. சோறை வடிக்கிறது எப்படின்னா, வடிக்கிறதுக்கு முன்னாடியே வடிக்கிற சட்டியில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். பச்சை தண்ணி ஊற்றாம வடித்தோம்னா வடி தண்ணி கட்டி ஆயிரும். அப்புறம் பழைய சோறுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால முதலையே சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு சோறை வடிச்சிடலாம். நான் பானையில் ஒரு தட்டு போட்டு மூடி 2 பக்கமும் கிளிப்பு போட்டு சோறு வடிப்பேன். அது எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ சோறு வடிக்கனே நிறைய பாத்திரங்கள் வந்திருக்கு. எதுனாலும் பயன்படுத்தி சோறை வடிச்சுக்கிறோம். சோறுல இருந்து தண்ணி வடிகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்போ சோறில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டதுனால சோறை நிமித்தி வச்சிடலாம். நான் இன்னைக்கு பழைய சாதம் போடுறதுக்காகவே சோறு ஆக்கியிருக்கேன். மதிய சாப்பாட்டுக்கும் சோறு வேணும்னா அரிசியை சேர்த்து போட்டு ஆக்கி வடித்து வச்சுக்கிறலாம். ஆனால் மதியம் சாப்பிட்டது போக மீதி இருக்கிற சோறை நல்லா ஆற வச்சுட்டு மதியமே தண்ணி ஊற்றி வச்சிடணும். மதியம் ஆக்கின சோறை சாயந்தரம் வரைக்கும் வச்சிருந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி தண்ணி ஊற்றி வச்சா அடுத்த நாள் பழைய சாதம் நல்லா இருக்காது. இப்போ பழைய சோறு தயாரிக்கிறதுக்காக சோறு ஆக்குனதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிருக்கேன். வடி தண்ணியவும் ஆற வச்சு 2மே நல்லா ஆறின பிறகுதான் பழைய சோறுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ வடித்து தட்டில் போட்டு ஆற வச்ச சோறு நல்லா ஆறிடுச்சு. வடித்து எடுத்து வச்சுருந்த தண்ணியும் நல்லா ஆறிடுச்சு. வடி தண்ணி மேலே சில நேரத்தில் ஆடை இருக்கும். அந்த ஆடை இருந்தால் அதை முதல்ல எடுத்து போட்டுறணும். இப்போ ஆறின சோறை ஏற்கனவே சோறாக்கின பானையில் போட்டு தான் பழைய சோறு தயாரிக்க போகிறேன். இப்போ ஆற வச்சுருந்தா எல்லா சோறையுமே அந்த பானையில் போட்டாச்சு. இப்போ வடித்து ஆற வச்சு அந்த வடி தண்ணியை கலக்காமல் அப்படியே மேலாப்பில் தெளிவான தண்ணியை இப்படி கொஞ்சமாக ஊற்றணும். சோறாக்குறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்தணுமோ அதே தண்ணியிலிருந்து தண்ணி எடுத்து சோறு முங்குற வரைக்கும் ஊற்றணும். அடுத்து ஏற்கனவே சோறு உப்பு போட்டு தான் ஆக்கியிருக்கோம். இப்போ சோறில் தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கணும். ஏன் கையால் கலக்கிறேன்னா சோறு சில நேரம் கட்டியாக இருக்கும். கையை வச்சு கலக்கும்போது லேசாக சோறை அப்படி உடச்சி விட்டுட்டு பானையில் ஓரங்களில் இருக்கிற சோறையும் அப்படியே எடுத்து விட்டு தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி வச்சிடணும். ஒரு கரண்டியை வச்சு கலக்கினா இப்படிலாம் செய்ய முடியாது. ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா பழைய சோறு ரெடி ஆயிரும். அடுத்து புளிச்ச தண்ணி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சோறு வடித்த தண்ணியில் நம்ம தண்ணி ஊற்றுனது போக மீதி வடி தண்ணி இருக்கும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி ஏற்கனவே நான் தயாரித்து வச்சுருந்த புளிச்ச தண்ணி. கொஞ்சமாக சோறு போட்டு அதில் தண்ணி இருக்கும். அது புளிச்சிக்கிட்டே இருக்கும். அதை தினமும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இதை புளிச்ச தண்ணி தயாரிக்கிறதுக்கு உரமோரன்னு கூட சொல்லலாம். இப்போ இன்னைக்கு வடித்த தண்ணியில் மீதி இருக்கிற வடி தண்ணியில் மேலாப்பில் தெளிஞ்ச தண்ணியை ஏற்கனவே இருக்கிற புளிச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி வைக்கணும். இது போல் தினம் சோறு வடிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளிச்ச தண்ணியில் ஊற்றி தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதிலிருந்து தினம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிடலாம். இப்படி புளிச்ச தண்ணி தயாரிச்சுக்கிட்டோம்னா வெயில் காலத்துக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ நான் ஏற்கனவே புளிச்ச தண்ணி தயாரித்து வச்சுருந்ததில் தான் வடி தண்ணியை ஊற்றி காட்டினேன். இப்போ முதல்ல எப்படி புளிச்ச தண்ணியை தயார்படுத்துறதுன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல சோறு வடித்த தண்ணியை நல்லா ஆற வச்சிடணும். இப்போ மேலாப்பில் தெளிவாக இருக்கிற தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றணும். அடிப்பகுதியில் கொலகொலப்பாக வடி தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வரும்போது தண்ணி ஊற்றுறத நிறுத்திக்கிறணும். கொலகொலப்பாக இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடலாம். இப்படி தெளிவாக இருக்கிற தண்ணியை வடி தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிட்டு கூடவே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சோறும் போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் பார்த்தா புளிச்ச தண்ணி தயாராகிரும். இந்த தண்ணியில் தான் தினம் வடிக்கிற தண்ணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிச்ச தண்ணி தயார்படுத்திக்கிறணும். இப்படித்தான் புளிச்ச தண்ணி தயாரிக்கணும். மறுநாள் காலையில் பார்த்தா 3மே ரெடி ஆயிடுச்சு. இது பழைய சோறு, இது புளிச்ச தண்ணி, பழைய பானையில் ஊற்றின புளிச்ச தண்ணி. இது புதுசாக தயாரித்த புளிச்ச தண்ணி. இதுதான் பாரம்பரிய முறையில் தயார் செய்யும் புளிச்ச தண்ணியும் பழைய சாதம். இப்போ பழைய சாதத்தை அந்த தண்ணியோடு எடுத்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி தான் நீராகாரம். அந்த தண்ணியை தனியாக எடுத்தும் குடிச்சிக்கிடலாம். இந்த தண்ணி வடி தண்ணியில் கொஞ்சமாக சோறு போட்டு தயாரித்த புளிச்ச தண்ணி. இந்த தண்ணியை தினமும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த தண்ணியை ஊற்றி கம்மங்கூழ் தயார் பண்ணலாம், கேப்பக்கூழ் தயார் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இந்த புளிச்ச தண்ணி பயன்படும். இந்த தண்ணியை பயன்படுத்தி கேப்பக்கூழ், கம்பங்கூழ் தயார் பண்ணும்போது கம்மங்கூழும் கேப்பக்கூழும் ருசியாகவும் இருக்கும், அதே சமயம் கெட்டு போகாமே இருக்கும். புளித்தண்ணி தயாரித்து வச்சுருக்க பாத்திரத்தை அப்படியே தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் காலி ஆயிரும். தண்ணி காலியான விட்டு கடைசி தண்ணி இப்படி இருக்கும். இந்த தண்ணியில் மேலாப்பில் இருக்கிற தெளிஞ்ச தண்ணியை எடுத்துட்டு அடியில் அந்த சோறும் தண்ணியும் கொலன்னு இருக்கும். அதை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணிக்கிறணும். இந்த பானையில் இருக்க புளிச்ச தண்ணி இந்த வாரம் முழுதும் பழைய சோறு போட்டு புளிச்ச தண்ணி தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வச்சு கம்மங்கூழ் எப்படி செய்கிறது, கேப்பக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.